சரி பூமிகா, அந்த மைனாவை காணோங்கிற வேகத்துல மதன் இப்ப கொலை வெறியில இருப்பான். அதனால 2 நாளைக்கு நீ கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கணுமா. மைனா தன்னை விட்டு போயிட்டாங்கிற கோவத்துல அந்த மதன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தி சுத்தி தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். அவன் கண்ணில் நீ பற்ற கூடாதுமா. சரின்னு. பூமிகா, மாமா சொல்றதும் சரிதான். இவ்வளவு நாளும் நீதான் மைனா மாதிரி நடிச்சேன்னு அவன் தெரிஞ்சுக்கவே கூடாது. அவன் தெரிஞ்சுக்கிட்டானா மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடும். சரி சரி. ஆமா தங்கச்சி, கடைசி வரைக்கும் மைனாதேன் பூமிகா, பூமிகாதேன் மைனாங்கிற விஷயம் அந்த மதனுக்கு வசந்தாவும் தெரியாம பாத்துக்க. அப்பதான் நாம இம்புட்டு நாளா போட்ட நாடகத்துக்கு முழு பலன் கிடைக்கும். சரின்னு. தங்கச்சி, இப்ப நீ சரி சரின்னு தலையாட்டின மாதிரி உன் புருஷன் இருக்கான் பாரு, அவனும் உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் தலையை ஆட்டுவான் பாரு. சரிக்கா, அங்க குழந்தைய சங்கரி கிட்ட தனியா விட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு வரேன்க்கா. சரி பூமிகா, நீ தனியா போகாத. மாமா, பூமிகா கொண்டு போய் யார் கண்ணிலையும் படாம கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. சரி. நீங்க சொன்ன மாதிரி மதன் மைனாவை தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். சரி போங்க. சரி அர்ச்சனா, வாமா போலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பூமிகா, இந்த வேஷத்துல போகாத, போய் மாத்திக்க. மதன் பார்த்தா வம்பாயிடும். போய் மாத்திக்க போ. சரிக்கா. அப்பா, பாவம் பூமிகா, இந்த மதனோட சேர்ந்து வாழணும்னு என்னெல்லாம் பாடுபடுறா. அவன் திருந்து நோடுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா. அவ கஷ்டம் எல்லாம் இதோட தீர்ந்துடணும் மாமா. ஆமா அர்ச்சனா. தங்கச்சி, உன்னை இந்த மாதிரி பூமிகாவை பார்க்கும் போதுதாமா ரொம்ப நல்லா இருக்குது. சரி பூமிகா, அந்த மதனி வச்சந்தாவையும் மைனா வேஷத்துல நீ எப்படி டார்ச்சர் பண்ண, அதை கொஞ்சம் நடிச்சு காட்டேன். ஐயா வேணாண்ணே. என்ன வேணாம், நீ மைனாவை நடிச்சு நான் பார்த்தது இல்ல. எனக்கு ஒரு தடவை பண்ணுமா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். விடுங்க. ஏன் தங்கச்சி தானே கேக்குற, ஹீரோயினுமா ஒரு தடவை நடிச்சு காட்டுங்க ப்ளீஸ். ஆக்சன். சரி, உங்களுக்காக பண்றேன். மதன், முத பொண்டாட்டி பூமிகா இருக்கும்போது அத மறைச்சு நீங்க ஒரு குவாலியர் ராணிய ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பு. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். I hate you. Get out. வெளிய போங்க. சூப்பர் வா. எங்க போனான்னு தெரியலையே. ராத்திரி வேற ஆயிடுச்சு. நான் எங்கன்னு போய் தேடுவேன். யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க. குடுங்க சார். சரி சார், ஓகே. ஒருவேளை இந்த பொண்ணுரங்கமும் அர்ச்சனாவும் சேர்ந்து மைனாவை ஏதாவது பண்ணிருப்பாங்களோ. இன்னைக்கு விடக்கூடாது. சரி, நான் போன் வச்சிருவா. ஏய் பொண்ணுரங்கம், என்ன டாக்டர் சார் கோவமா கூப்பிட்டீங்க? ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க, சொல்லுங்க. டேய் மைனா எங்கடா? எந்த மைனாவை கேக்குறீங்க? மேலே பறக்கிற மைனாவா இல்ல தரையில நடக்கிற நடிகை மைனாவா? இந்த 2 மைனாவுல எந்த மைனாவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய் என்னோட பொண்ணுரங்கம் பெருசா காமெடி பண்றத நினைப்பா உனக்கு? நானே மைனாவை கண்ணன் கொலை வெறியில இருக்கேன். நீயும் அர்ச்சனாவும் மைனாவை இங்கே கடத்தி வச்சிருக்கீங்க. மரியாதை சொல்லிட்டு மைனாவை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க சொல்றா. டாக்டர் சார்,
மைனாவை காணோம்னா ஒண்ணு காட்டுல பாக்கணும் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்கணும். அதை விட்டு நான் அர்ச்சனை தான் கடத்தணும்னு நீங்களா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கட்டின பொஞ்சாதியை கடத்துறது, கட்டின பொஞ்சாதியை கொலை பண்ண பாக்குறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்க. ஏய் என்ன நான் மட்டும் கேவலமான வேலை செய்யறேனா? ஏன் நீங்க மட்டும் மைனாவை கடத்தி வச்சுட்டு பூமிகாவை விட்டாதான் மைனாவை விடுவேன்னு சொல்ல? என்ன இது மட்டும் தப்பு இல்லையா? டாக்டர் சார், நீங்க கட்டின பொஞ்சாதியை கடத்தும் போது நாங்க நடிகை மைனாவை கடத்துனதுல எந்த தப்பும் இல்லையா? அப்போ ஏற்கனவே மைனாவை கடத்தின மாதிரி இப்பவும் கடத்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு அவசியமே இல்லையா? நீங்க பூமியாவை கடத்தினதுனாலதான் நாங்க மைனாவை கடத்த வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு. ஏய் நீயும் அர்ச்சனாவும் மைனா கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி இதை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்க. இல்லனா இவ்வளவு நாளா என் கூட வாழ்ந்தவ திடீர்னு இன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போவாளா? நீங்க பாரு, நான் மைனா கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக எவ்வளவு சொத்தை இழந்திருக்கேன் தெரியுமா? சுப்ரியாவை இழந்திருக்கேன், இத்தனை வருஷம் வளர்த்த எங்க அப்பாவை இழந்திருக்கேன். இவ்வளவு இழந்ததே நான் மைனா கூட வாழணுங்கிறதுக்காக தான். நான் மைனாவை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட சந்தோஷமாவே வாழலடா. அதுக்குள்ள மைனாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களேடா. மைனா என்னை விட்டு போனதுக்கு நீ தானே காரணம். அன்னைக்கு போதையில நீ யாருன்னு தெரியாம உங்ககிட்ட நான் லிஃப்ட் கேட்டேன். அதுக்கு தண்டனை தாண்டா இதெல்லாம். நீ மட்டும் என்ன மைனா வீட்லயே டிராப் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன பழி வாங்கணும் தானே நீ பூமிகா வீட்ல விட்ட. அவளும் இதான் சாக்குன்னு என்ன தூங்க வச்சுட்டா. எனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்த மைனா நான் வரலங்கிற கோவத்துல இன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. அவ காணாம போறதுக்கு நீ தானே காரணம். அவளை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல இது வரைக்கும் சந்திக்காத பூகம்பத்தை நீங்க சந்திக்க வேண்டி வரும் சொல்லிட்டேன். என்ன டாக்டர் சார் மிரட்டுறீங்களா? 2 years வெயிட் பண்ற ஆபரேஷன் 2 minutesல முடிய போகுது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல சாவுறோம். கண்டிப்பா தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊர்ல நல்லது சொன்னாலும் சின்னதா சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்றோம். நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் நாங்க பயப்படுறதுக்கு உங்க பொண்டாட்டி பூமிகா இல்ல. இப்ப உங்க பொண்டாட்டி பூமியா இருக்குதுல, அது கூட உங்களை பார்த்து பயப்படுறதே இல்லையா? உங்களை பார்த்து நான் எப்படி பயப்படுவேன்? கட்டின பொண்டாட்டி இப்படினால எங்க இருந்தாலும் தெரியாம இருந்தீங்க. ஆனா மைனா இல்லாம உங்களால வாழ முடியாதுல்ல? மைனா இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. என்னடா மைனாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு போன, இப்ப நீ மட்டும் தனியா வந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க. மா தேடி பாத்துறமா, அவ கிடைக்கலமா. என்னை விட்டு போயிட்டாமா, என்னை விட்டு போயிட்டா. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு, அந்த சங்கரி, அந்த பொண்ணு ரங்கம், அவன் வரைக்கும் எல்லார்ட்டையும் கேட்டுட்டம்மா. யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. என் மனசு இப்படி கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டாலேம்மா. டேய், எருமை புண்ண காக்கா அறியாதுன்னு சொல்லுவாங்கடா. அவ லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போலடா, என்ன பண்ணிட்டு போயிருக்கா தெரியுமா? ஏமா இப்படி பயன்படுத்துற? அப்படி என்னமா பண்ணிட்டு போயிருக்கா? சீ, அவ உன்னை இப்படி அவமானப்படுத்தணும்? மா, பயங்கர கோவத்துல இருக்க. நீ வேற என் கோவத்தை கிளப்பாத. இப்ப என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆமாடா, என் மேல கோவப்படு. உள்ள வாடா. மா வாடா. என்னம்மா? வா. இங்க பாரு.
ஆசையா மைனா கழுத்துல கட்டின தாலிய கழட்டி ஆணில மாட்டி வச்சுட்டு போயிருக்காடா. இந்த தாலிய பார்த்ததுல இருந்து என்னால தாங்க முடியலடா. மனசே நொறுங்கி போய் உட்கார்ந்துட்டேன்டா. மா, இவ்வளவு தூரம் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலையம்மா. அங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்க தாலியை கட்டி வச்சுட்டு என்னம்மா இதெல்லாம்? போதையில நிதான தவறி பூமிகா வீட்டுல இருந்துட்டேன். இங்க பாரு, இத போய் பூத கண்ணாடி வச்சு இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்கிட்டாலம்மா. டேய் மதன், பூமிகா வீட்டுக்கு போனியே, நீ அப்படியே அங்கேயே இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுதுடா. ஆமாண்டா, மைனா மைனான்னு நாம பொத்தி பொத்தி வச்சிருந்தோம். கடைசியில அந்த மைனா நம்ம மேல எச்சத்தை போட்டு போயிட்டாளடா. டேய், இதுக்கு மேலயும் அவ உனக்கு டார்ச்சர் கொடுக்காம இருந்தாலே போதும்டா. கருமாந்திரம், போய் தொலைஞ்சான்னு விடு, போடா. உண்மையிலே மைனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலா என்ன? பொண்ணுரங்கம் இப்ப எதுக்கு இவன் ஃபோன் பண்ணி தொலைக்கிறான்? என்ன சோலையம்மா, என்னோட நம்பரை போன்ல பார்த்த உடனே முடி பிதுங்குதோ? எடுமா போன. என்ன பயமா? ஆமா, இவனை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? இப்ப போனை எடுக்கல, நேரம் உங்க வீட்டுக்கே வந்து நிப்பேன். எடுத்து பேசுமா. என்ன சொல்றான்னு கேப்போம். ஹலோ ஹலோ அம்மா, சோலையம்மா, நான் தான் பொன்னுரங்கம் பேசுறேன். தெரியுது தெரியுது, என்ன விஷயம்? நீங்க என்கிட்ட என் குழந்தைய ஒப்படைக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதே உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு போன் பண்ணேன். நீங்க தான் ஏற்கனவே என்கிட்ட மாத்தி மாத்தி பேசிருக்கீங்களே, இந்த மாதிரி அப்படி மாத்தி பேசக்கூடாதுன்னு நான் மெனக்கெட்டு போன் பண்ணேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. போன்ல யாரு? இருடா சொல்றேன். அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பொண்ணுரங்கம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் எதுக்குமா கவலை பண்ண? அது என் குழந்தை என்கிட்ட வந்து சேரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பேசாத, கட் பண்ணுமா. நான் தெம்பாத்தான் இருக்கிறேன். இன்னும் 2 நாள்ல குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாரா இருங்க. என்னம்மா அந்த பொண்ணுரங்கம் பேசினானா? குழந்தைய திருப்பி தரேன், கவலைப்படாதுன்னு சொல்றீங்க. என்னம்மா இப்படி பேசிட்டீங்க? நீ அமைதியார. நீ வேற, எனக்கு அவன் தொல்லை தாங்க முடியலடா. நேர்ல பார்த்து பேசுறான், போன்ல பேசி கொல்றான், எப்ப பார்த்தாலும் குழந்தைய கூடன்னு படுத்துறான்டா. மா, அதுக்காக நீ குழந்தைய குடுக்கறேன்னு சொல்லிட்டியா? இப்ப என்னமா பண்ண போற? கிருஷ்ணா, இந்த தடவையும் ஆஸ்பத்திரியில ருக்குக்கு பிறந்த குழந்தை இறந்து போயிடும் நினைச்சோமா? அங்க பொண்ணுரங்கன்னு ஒருத்தன் வருவான்னு நினைச்சோமா? அவனுக்கு ரெட்டை பிள்ளை பிறந்து அதுல ஒண்ணு நாம கேட்டதுக்காக அவன் கொடுப்பான்னு நினைச்சோமா? இல்ல, அதே மாதிரிதான் கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எது எப்படி ஆனாலும் சரி, அந்த பொண்ணுரங்கத்துக்கிட்ட நான் குழந்தைய கொடுக்கவே மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. வெயிட் பண்ணுற ஆப்ரேஷன் 2 மினிட்ஸில் முடிய போகுது. ஒன்று ஜெயிக்கிறோம் இல்லை சாவுறோம். கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊரில் நல்லது சொன்னாலும் சின்னதாக சொல்லணும், திருக்குறள் மாதிரி. சொல்கிறோம். யாருன்னு பாரு. ஹலோ ஹலோ, யார் நீங்க? மா, யாருப்பா?
யார் நீங்க? நாங்கெல்லாம் செக்யூரிட்டிங்க. செக்யூரிட்டியா? சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம். உங்ககிட்ட வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வர சொன்னது யாரு? மைனா மேடம். எதுக்கு வீட்டை போட்டு சொன்னாங்க? மைனா மேடம் இந்த வீட்டை ஒரு சேட்டுக்கு வித்துட்டாங்க. அதனால இந்த வீட்டை பூட்டி சாவியை சேட்டுக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா. சரி, நாங்க இங்க இருக்கிறத பத்தி என்ன சொன்னாங்க? உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்லிட்டாங்க. வேற என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரும் வெளியில போலான்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கதவு போட்ட சொன்னாங்க. வெளியில போறீங்களா? ஹலோ, நான் மைனாவோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் அப்பா, இப்ப நீங்க சஸ்பெண்ட். டைம் ஆகுது, கிளம்புங்க. உங்க பொருள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. இதுக்கு மேலே நாம இங்க நிக்கணுமா? வா போலாம். எல்லாம் நீயே தேடிக்கிட்ட வேண. எப்படி எல்லாம் உன்னை என்னையும் கேவலப்படுத்திட்ட பாத்தியா? வா போலாம். மா நில்லுங்க. ஏன் அவங்க பொருளை எதையும் நீங்க கொண்டு போக கூடாது. நாங்க எதையும் கொண்டு போல. கல்யாணத்துக்கு உங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்களாமே செயின் பிரேஸ்லெட். ஆமா, என்ன இப்போ? அதையும் கழட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. கழட்டி தரீங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்க? மைனா மேடம் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. செயினும் பிரேஸ்லெட்டும் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. மைனா மேடம் ஞாபகமா இருக்கட்டும்னு சொன்னாங்கன்னா விட்டுறாதீங்க, புடிங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. டேய், என்னடா யோசிச்சிட்டு இருக்க? கழட்டி ஏறிடா. உங்க கழுத்துல போட்டிருக்கிறது, கையில போட்டிருக்கிற வலையில எல்லாம் மைனா மேடம் கொடுத்தது தானே? ஆமா. எல்லாத்தையும் கழட்டுங்க. வீட் சாவி எடுமா. தாங்க. கார் சாவி கொடுங்க. ஹலோ, அது ஏன் காரு? மைனா மேடத்தோட கார் சாவி. அதெல்லாம் மைனா கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டா. மா வாமா. வெளில போங்க. வெளியில போங்க, வெளியில போங்க. நல்லா பூட்டியா? போங்க, கிளம்புங்க கிளம்புங்க. நாங்க போய்க்கிறோம், நீங்க போங்க. இங்க நிக்காதீங்க, கிளம்புங்க. போதுமாடா உனக்கு? திருப்தியா? அந்த மைனா உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா பாரு. அவ பொண்ணு இல்லடா, புடவை கட்ட ராட்சசி. ரொம்ப திமிர் பிடிச்சவ, பேய், பிசாசு. இதோட அவளை தலை முழுகிடுறா. உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில ஒரு துளி நினைப்பு இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிடு. எனக்கு மைனா நல்ல பாடம் கத்து கொடுத்துறாமா. நிழலோட அருமை வெயில தான் தெரியுன்ற மாதிரி பூமிக்காவோட அருமையை இப்பதான் உணர்றேன். காலம் கடந்து புத்தி வந்திருக்கேம்மா. நான் இப்ப என்னமா பண்றது? இல்ல மதன், காலத்தோடு தான் புத்தி வந்திருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, வா போலாம். எங்க? நேரா நம்ம வீட்டுக்கு போறோம். நடந்த எல்லாத்தையும் உங்க அப்பாட்ட சொல்லு. அவர் ஏத்துக்க மாட்டாருமா. அப்படியெல்லாம் யோசிக்காதடா. பூமிக்கோட வாழறதுக்கு மனப்பூர்வமா வந்திருக்கேன்னு சொல்லு. ஆமாண்டா, எல்லாம் நல்லபடியா முடியும். வா போலாம். சரிம்மா. பாத்தியா மைனா என்ன எப்படி மூலியாக்கிட்டு போயிட்டா பாரு. சரி வாமா, அப்புறம் வாங்கிக்கலாம் மாமா. அத்தை, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சம் மாத்திரை எடுத்துட்டு வாங்களேன்.
இந்தம்மா. ம். என்னம்மா வேணும்? என்னத்த மறந்துட்டீங்களா? வெறும் தண்ணி மட்டும் குடுக்குறீங்க, மாத்திரை? இனிமே நீ மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டாம்மா. ஐயோ அத்தை, நான் டைமுக்கு மாத்திரை சாப்பிடலன்னா எனக்கு ஃபிட்ஸ் வந்துரும். உங்களுக்கு தெரியும்ல. என்னத்த சிரிக்கிறீங்க? எப்பவும் நீங்க தானே எனக்கு மாத்திரை கொடுப்பீங்க. கொடுங்க அத்தை. தினசரி நான் மாத்திரை சாப்பிட்டே ஆகணும். இந்த அத்தைக்கு தெரியாதா நீ மாத்திரை சாப்பிடலன்னா உனக்கு ஃபிட்ஸ் வந்துரும்னு? இனிமே உனக்கு ஃபிட்ஸே வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. உன் உடம்பு பூரணமா குணமாயிடுச்சான். உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா? ஆமாம்மா, இனிமே நீ மாத்திரை சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ மாத்திரை சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறதால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா? அதனாலதாம்மா உன்னை மாத்திரை சாப்பிட வேணாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நிஜமாவா அத்தை? நிஜமாதாம்மா. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப டாக்டர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அது என்கிட்ட சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா அத்தை? நான் மாத்திரை சாப்பிட்றதுனால என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னா கண்டிப்பா நான் இனிமே மாத்திரை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு என் குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். எனக்கு உன்னோட 500 கோடி சொத்து தான் முக்கியம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.